படத்துல வர்ற பஞ்ச் டயலாக்ஸ்ல ஒண்ணு முக்கியமானது. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும், அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது. இத சிலர் விமர்சனம் பண்ணாங்க. இது பெண்களுக்கு எதிரான ஒரு டயலாக்ன்ற மாரியெல்லாம் கூட பேசுனாங்க. ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த டயலாக் எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத மீண்டும் இந்த வீடியோல வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. யாரா இருந்தா என்ன? ஒரு ஆம்பளை அதிகமா ஆசைப்பட்டா அது தப்புதான். அதே போல ஒரு பெண் மிக அதிகமாக கோபப்பட்டால் அதனால வந்து ஏற்படுற பின்விளைவுகள் பெரிய பெரிய அளவுக்கு இருக்கும். அப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆபத்து வருது. அப்போ அவ கோபப்படாம கடந்து போயிட முடியுமான்னா, அத வந்து அவர் வந்து அப்படி போகணும் அப்படின்னு சொல்லல. அதே ரஜினிகாந்த் தான் தன்னுடைய படத்தில் ஏன் வேடிக்கை பார்க்கிற? எடு துப்பாக்கிய இல்ல எடு வில்ல போடு அம்பு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல பெண்ணுக்கு தற்காப்பை சொல்லி கொடுப்பார். அதே ரஜினி தான். நாட்டுக்கு ஒரு நல்லவன் படத்துல. அதனால ரஜினிகாந்த் சொன்னது வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையில் இருக்கிற ஆணும் பெண்ணும் எப்படி இருக்கணும் அதை தான் அவர் சொல்றாரு. ஒரு ஆபத்து, ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான சூழல், அந்த இடத்துல கோபப்பட்டாதான் ஒரு பெண் சர்வைவ் ஆவான்னா அதை வந்து அவர் எந்த இடத்துலையுமே வந்து வேண்டான்னு சொன்னதே இல்லை. அதனால இது ஒரு கிளாரிட்டி வேணும் இதுல எல்லாருக்குமே. பொதுவா எல்லாருமே ரஜினின்னு உடனே அவர் ஒரு பெண்களுக்கு எதிரானவர், பெண்களுக்கு எதிரான வசனத்தை படத்துல வைப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் முழுக்க பெண்ணுக்கு ஆதரவாகத்தான் வந்து அவர் படத்தை எடுத்திருப்பாரு.